ஹாய் காய்ஸ், உலகத்தை அழிக்க வந்த அசுரனை புத்தர் அதோட 2 கண்ணையும் பிடுங்கி வச்சுட்டாரு. அதுல சிவப்பு கண் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காக ஒவ்வொரு மனுஷங்களும் கொலை பண்ணிக்கிட்டே தன்னோட மறுகண்ணை கண்டுபிடிக்க வருது. கொலைகளை பண்றவ யாருன்றத போலீஸ் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. அந்த கருப்பு கண்ணை பாதுகாக்கிற மக்களும் அந்த சிவப்பு கண்ணை எடுக்க கூடாதுன்னு தடுக்க முயற்சி பண்றாங்க. கடைசியில அந்த சிவப்பு கண்ணை தன்னோட மறுக்கண்ணை கண்டுபிடிச்சதா இல்ல அதை தடுக்க முயற்சி பண்ணவங்க அதை மறுக்கையா பண்ணாங்களா சொல்லி ரொம்ப சுவாரஸ்யமா சூப்பரா அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. சோ நீங்க பார்க்க போற படத்தோட பேரு தி 8th Night 2021 ரிலீஸ் ஆனது. சோ வாங்க மக்களே கதைக்குள்ள போலாம். நீங்க பார்த்திருக்குது வாய்ஸ் மூவி ஷாட். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங் ஒரு கதையை சொல்றாங்க. சுமார் 2500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல மான்ஸ்டர் ஒண்ணு நரகத்தோட கதவை திறந்து வச்சது. அதனால மனுஷங்க கொடூரமா வலி அனுபவிச்சு சாவாங்க. இதை தடுக்கணும்னு நினைச்ச புத்தர் அந்த கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த மான்ஸ்டரை வெளியே தள்ளிட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த மான்ஸ்டருக்கு எது பவர்னா அதோட 2 கண்கள், ஒன்னு சிவப்பு கண், இன்னொன்னு கருப்பு கண். இதுதான் அதோட பவர்னு தெரிஞ்ச புத்தர் அந்த 2 கண்ணையும் எடுத்துட்டாரு. அது 2த்தையும் ஒரு பெட்டியில மூடி வச்சாரு. ஆனா அந்த சிவப்பு கண்ணும் கருப்பு கண்ணும் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணது. கருப்பு கண்ணை அவர் கண்டுபிடிச்சு ஒரு பெட்டியில போட்டு வச்சுட்டாரு. ஆனா சிவப்பு கண் தொடர்ந்து வர 7 இரவுலயும் ஒரு மனுஷங்களை உடலை தாண்டி கருப்பு கண்ணை தேட முயற்சி பண்ணது. ஆனா அதுக்கு புரிஞ்சது என்னன்னா, தன்னால தப்பிக்க முடியாது, எவ்வளவு நாள் ஆனாலும் என்னால ஒருத்தங்க உடலை மட்டும்தான் மூவ் ஆகிக்கிட்டே இருக்க முடியும். அதனால அது புத்தர் கிட்ட சரண்டர் ஆகி நேரம் வரும்போது தப்பிக்கலான்னு அவர்கிட்ட அமைதியா கை கிட்ட போயிடுச்சு. புத்தர் இப்போ அந்த 2 கண்களும் ஒரு பெட்டியில அடைச்சு அந்த சிவப்பு கண்ணை பாலைவனத்து மண்ணுல புதைச்சு வச்சுட்டாரு. கருப்பு கண்ணை ரொம்ப உயரமான மலைகளும் கூரான பாறைகள் இருக்கிற இடத்துல மறைச்சு வச்சுட்டாரு. அந்த 2 கண்களையும் பாதுகாக்கிறதுக்காக ஒரு கன்னி பெண் ஒரு கன்னி பையனை அதை பத்திரமா பாத்துக்கிறதுக்காக அங்க நியமிச்சிட்டாரு. ஆனா புத்தர் அங்க இருந்தவங்க கிட்ட சொன்ன ஒரு விஷயம், இது தப்பிக்க கூடாது, அது தப்பிச்சா உங்க விதி யார் கையிலும் இல்ல அப்படின்னு சொன்னார். இப்ப 2005 காமிக்கிறாங்க. இந்தியா பாகிஸ்தானோட பார்டர்ல ஒரு ப்ரொஃபசர் வேகமா கார் ஓட்டிட்டு வராரு. அந்த ப்ரொஃபசர் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட். அவரு நிறைய பழங்கால புத்தகத்தெல்லாம் படிச்சு டீமனோட சூத்ரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறத மக்களுக்கு தெரிவிக்கணும், ஒரு ப்ரூஃப் காமிக்கணும்னு சொல்லிட்டு இங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி அவர் ரிசர்ச் பண்ணும் போது சிவப்பு கண்ணை கண்டுபிடிக்கிறாரு. அந்த கண்ணை டெஸ்ட் பண்ணும் போது அது ஃபேக்ன்றத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ப்ரொஃபசர் அவர் ஃபேமஸ் ஆகணும், அவர் எல்லாருமே பாராட்டணும்ன்றதுக்காக அவர் பண்ண இந்த முட்டாள்தனமான விஷயத்தினால அவரோட கெரியர் ஸ்பாயில் ஆகுது. அவரை நாங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே ப்ரொஃபசரை பயங்கரமா திட்டுறாங்க. அவர் பொய் சொல்றவரு, அவர் நிறைய ஹிஸ்டரிய தப்பா யூஸ் பண்றாருன்னு சொல்லிட்டு ப்ரொஃபசரை சஸ்பெண்ட் பண்றாங்க. இதனால அவரு பயங்கரமா மன உடைச்சல் ஆகுறாரு. இங்க இந்த படத்தோட பேரை தி 8th Night அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இப்போ 14 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. அதாவது சிவப்பு மூன் வந்த 35வது வருஷம் இது அப்படின்றத சொல்லி 3 காமிக்கிறாங்க. ரெட் கலர்ல இருக்கு. இப்ப அந்த ப்ரொஃபசரும், என்னையா பொய் சொல்றவங்கன்னு சொல்றீங்க, உங்க எல்லாருக்கும் நான் ப்ரூவ் பண்றேன் பாரு, அப்பதான் நான் சொன்னது உண்மைன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவப்பு கண்ணை அந்த கல்லுல இருந்து எடுக்கிறாரு. அவர்கிட்ட ஆல்ரெடி 6 பேரோட பிளட் சாம்பிள் இருக்கும். அத அந்த பொருள்ல ஊத்துறாரு. அவர்கிட்ட இருந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காரு. கடைசியில அவரோட ரத்தத்தையும் அதுல விடுறாரு. ஆனா எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் ஒன்னும் தவறான விஷயம் சொல்லல, இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோவம் வருது. சரி, நம்ம இதுக்கு அடுத்து உயிர் வாழ வேணாம், நம்ம இறந்தலாம் சொல்லிட்டு கத்திய கழுத்துல வைக்கிறாரு. ஆனா கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த கண்ணுக்கு உயிர் வருது. அது அப்படியே கீழே விழுகுது. ப்ரொஃபசரையே பாக்குது. இப்போ மலையில இருக்கிற ஒரு துறவி பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கும் போது அவருக்கு ஏதோ ஒரு ஆபத்து நடக்கிற மாதிரி தோணுது. உடனே அவரு வேகமா ஒரு ரகசிய அறைக்குள்ள போறாரு. அங்க புத்தரோட சிலை இருக்கும். அதை தள்ளி கீழே பார்த்தா அந்த கருப்பு கண் இவர்கிட்ட தான் இருக்கு. அது பாதுகாக்கிற கன்னி பையன் இந்த மாக்தா. இப்போ சிவப்பு கண் எழுந்த முதல் நாளா காமிக்கிறாங்க. ஒரு கட்டுமானம் வேலை பண்ற இடத்துல நிறைய ஆட்களை எக்ஸசைஸ் பண்ண சொல்றாங்க. இப்ப அவங்க எல்லாமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு வயசானவர் மட்டும் ரொம்ப அமைதியா இருக்காரு. அவரை பார்த்து அங்க இருந்த ஆட்கள்னா ரகசியமா ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு தெரியுமா, இவரும் ஒரு துறவியா தான் இருந்தாராம்பா அப்படின்னும் போது, அப்படியா, ஆனா இவரை பார்த்தா அப்படி தெரியலையே, ஆனா ஆமாப்பா அவர் துறவியா தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் ஒரு பக்கம் பேசிட்டே இருக்கும் போது இப்போ ஒரு மலைய காமிக்கிறாங்க. நம்ம படத்தோட ஹீரோ
அமைதி மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட மாஸ்டருக்கு காலையிலேயே சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சு அவரை தேடுறாரு. ஆனா அவர் எங்கேயுமே இல்ல. மாஸ்டர் எங்க போயிட்டாரு அப்படின்னு தேடி பார்த்தா அந்த வயசானவரு கொஞ்சம் சைலண்டா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பாரு. அவருக்கு உடம்பு முடியல, வாயில இருந்து ரத்தம் வருது. ஆனா ஹீரோ கிட்ட அதை அவர் மறைக்கிறாரு. ஹீரோவும் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி சைகையில காமிக்கும் போது துறவியும் அமைதியா இருக்குது, கடினமா தான் இருக்கும், ஆனா அந்த அமைதியனை கண்டினியூ பண்ணனா உனக்கு உண்மையான சத்தங்கள் கேட்கும் அப்படின்றத அவர் சொல்றாரு. ஆனா நான் எவ்வளவு நாள் தான் அமைதியா இருக்கிறது அப்படின்றத அவரு சைகையில காமிக்கிறாரு. இப்ப அங்க குருவும் வா உன்கிட்ட ஒரு விஷயத்த காமிக்கணும்னு சொல்லிட்டு ரகசிய அறைக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல அவரு உனக்கு இந்த கதை தெரியுமா அப்படின்னும் போது தெரியும், ஆனா எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு சொல்லி பேப்பர்ல ஒரு விஷயத்த எழுதி காமிக்கிறாரு. புத்தர் தானே பவர்ஃபுல்லானவர், அவர் எதுக்கு அந்த மாஸ்டரை போட்டு தள்ளாம அது கண்ணை மட்டும் எடுத்து வச்சாரு, அப்பவே அதை கொலை பண்ணிருக்கலாமே அப்படின்னு அவர் சொல்லும் போது அந்த மாஸ்டர் ரொம்பவும் பவர்ஃபுல்லானது, புத்தராலேயே அதை கொலை பண்ண முடியாது, அப்படிப்பட்ட மோசமான மாஸ்டரோட கண்ணை தான் கடவுள் எடுத்து வச்சாரு. அதுல அந்த சிவப்பு கண் தொடர்ந்து வர 7 இரவுலயும் மனுஷங்களை தாண்டி தான் வரும். ஆனா 8வதா அந்த கன்னி பெண்ணை தாண்டுச்சுன்னா அதால இந்த கருப்பு கண்ணை எடுக்க முடியும். நம்ம இங்க இருக்கிறது இந்த கருப்பு கண்ணை பாதுகாக்க தான். நம்ம என்ன ஆனாலும் அந்த மாஸ்டர் கிட்ட இந்த கண்ணை ஒப்படைக்க கூடாது. சரி, இந்த இடம்லாம் டஸ்டா இருக்கு, இதெல்லாம் கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு துறவி அங்க வந்து போயிடுறாரு. ஹீரோவும் அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ 2வது நாளா காமிக்கிறாங்க. ஒரு காட்டுல ஒருத்தர் வேட்டையாடிட்டே இருக்கும் போது அவருக்கு ஒரு அமானுஷமான சத்தம் கேக்குது. என்னதுன்னு சொல்லி திரும்பி பாக்குறாரு. அவரை ஏதோ ஒண்ணு அட்டாக் பண்ணுது. இங்க ஒரு ஹோட்டல்ல ஒரு லேடி அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு அந்த கிளாஸுக்கு போற அப்படின்னு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கேட்கும் போது அது ஏதோ மெடிடேஷன் குரூப்னு சொல்றாங்க. சொல்ல போனா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன், சூசைட் பண்ணணும்னு நினைச்சேன். அங்க போன பிறகு ஒரு ரிலாக்ஸ் ஆனேன். அதுலயும் முக்கியமா அவங்க இன்னைக்கு வர சொல்லி ரத்தத்தை வேற எடுத்தாங்க, ஏன்னான்னு தெரியல. நீ எதுக்கு ரத்தத்தை கொடுத்தனும் போது சும்மாவா நான் கொடுப்பேன், காசு கொடுத்தாங்கப்பான்னு போது உனக்கு பணம் தராங்களா, என்ன குரூப் அது அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டே இருக்கிற நேரத்துல அந்த காட்டுல வேட்டையானவர் ரொம்ப வினோதமா அந்த ஹோட்டல் கிட்ட வராரு. வேகமா அந்த ரூமை ஓபன் பண்றாரு. இதை பார்த்து அந்த லேடி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோ தூங்கிட்டே இருக்கும் போது அவருக்கு பயங்கரமான கனவு வருது. அலறி அடிச்சு எழுந்துக்கிறாரு. பக்கத்துல அவரோட மாஸ்டரும் இருக்கார். அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. கனவு நல்லதோ கெட்டதோ அது நம்மள முழுசா ஆக்கிரமிக்க கூடாது, அதுல இருந்து நம்ம வெளியே வரணும். எனக்கு என்னவோ மாஸ்டருக்கான நேரம் வந்துருச்சு. நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், நான் சொல்றவரை நீ பாரு, அவர்கிட்ட இந்த கல்லை ஒப்படி அப்படின்னு சொல்லிட்டு துறவி அங்கேயே இறந்துடுறாரு. 3வது நாளா காமிக்கிறாங்க. எங்க போலீஸ் ஆபீசரும் 2 பேரோட சடலம் ஹோட்டல்ல இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அதை என்கொயரி பண்றதுக்காக வராரு. அங்க வரும்போது அவரோட ஃப்ரெண்டும் நைட்டு ஒரு 11:45க்கு தான் இந்த சம்பவம் நடந்தது. இந்த ஹோட்டலோட ஓனர் அப்ப தூங்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல இந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்தாரு. அப்படியா, சரி நம்ம அதை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆபீசர் போறாரு. அப்படி போய் பார்த்தா அங்க ஒரு ஆள் கொடூரமா இறந்து போயிருப்பாரு. இது யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னும் போது சார் இங்க ஒரு லேடி இருந்தாங்க, அவங்க தான் அதை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு அந்த லேடி பேரை சொல்லுவாங்க. உனக்கு எப்படி அந்த பொண்ணோட பேர் தெரிய வந்தது அப்படின்னு ஆபீசர் கேட்கும் போது அந்த லேடி இந்த ஹோட்டல் விட்டு போகும்போது அவங்க திங்ஸ் எங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் இந்த ரூமை விட்டு வெளியே போனது அந்த லேடி மட்டும் தான் சார் அப்படின்னும் போது அப்படியா, சரி இந்த கார்னர்ல இருக்க சடம் யாரோடது அப்படின்னு கேட்கும் போது சார் நான் ஸ்டார்டிங் சொன்னல ஒரு ஆள் இங்க வந்தாரு, அது இவர் தான் சார் அப்படின்னும் போது அந்த ஹண்டர் தான் இங்க இறந்து போயிருப்பாரு. அவரோட உடம்பு ரொம்பவும் சுருங்கி போயிருக்கும். இப்ப நம்ம படத்தோட ஹீரோ அங்க இருப்பாரு. அங்க இருந்த மத்த துறவிகள் எல்லாமே மாஸ்டர் இறந்துட்டாங்க, அவரோட உடம்ப நம்ம அடக்கம் பண்ணணும், நம்ம சிம்பிளாவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போது ஹீரோ போறாரு அவர்கிட்ட. அவரோட மாஸ்டர் ஒரு பேரை சொல்லியிருப்பாரு, அவரும் துறவிதான், அவர் எங்க இருக்காரு அட்ரஸ் தெரியுமான்னு சொல்லிட்டு அவர் கூட இருக்கிற துறவிங்க கிட்ட கேட்கும் போது அவங்களும் அட்ரஸ் சொல்றாங்க. இது கேட்ட ஹீரோவும் அவர் சேர்த்து வச்ச பணத்தையும் அந்த கல்லையும் எடுத்துட்டு சிட்டிக்கு அந்த துறவிய தேடி போறாரு. அப்படி அவர் ஸ்டேஷன்ல நிக்கும் போது அவர்கிட்ட இந்த அட்ரஸ யாருக்கா தெரியுமான்னு கேட்கும் போது அது பறந்து போயிடுது. அதை பிடிக்க போகும்போது அவரோட கல்ல ஒரு பொண்ணு எடுத்து அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுறான். இங்க ஆபீசர்களுக்கு அந்த காணாம போன அந்த லேடியோட சடலமும் கிடைச்சிருக்கும். அவங்களும் அந்த ஹண்டர் மாதிரியே உடம்பு ரொம்ப சுருங்கி போய் இறந்து போயிருப்பாங்க. என்னடா கேஸ் இது, நான் ஒரு தியரி நினைச்சிட்டு இருந்தேன். அந்த லேடியை பிடிச்சு அவதான் இவங்க 2 பேரும் கொலை பண்ணிருக்கான்னு ஃபைல் பண்ணா முடிஞ்சு போயிருக்க வேண்டிய கேஸ் இது. ஆனா குழப்பத்துக்கு மேல குழப்பமா இப்ப இந்த லேடியோ வினோதமா இறந்திருக்காங்களே, எப்படி இதை சால்வ் பண்றது? சரி உனக்கு ஏதாவது இது ஐடியா இருந்தா சொல்லுன்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்பாரு. நானா, நீதான்டா, உனக்கு என்ன தோணுதோ சொல்லு அப்படின்னும் போது நான் அந்த கேஸ பார்த்து இந்த எல்லாமே வினோதமா இருக்கு. அந்த ஹண்டர் அந்த இடத்துக்கு ஏன் போகணும், அவனோட உடம்பும் ரொம்ப கொடூரமா இருந்தது, இதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணவா சொல்லு.
என்னோட ஃப்ரெண்டு ஒரு விஷயத்த தொலைச்சிட்டான், அவனால அதை கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ அவன் ஒரு லேடி கிட்ட போனா, அவங்க அதை கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. அந்த லேடி யாரு? அவங்க ஒரு சாமியாரு. அவங்க கிட்ட போன பிறகு எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. பேசாம நம்ம அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டோம்னா இந்த கேஸ முடிக்கவும் ஈஸியா இருக்குமே, அவங்க கிட்ட போலாமா அப்படின்னு சொல்லி ஆபீசரோட ஃப்ரெண்டு சொல்லும் போது, டே கேஸுக்கான சொல்யூஷன் தர சொன்னா திருடி கிட்ட எனக்கு கோத்துலான்னு பாக்குற, அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை பத்தி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போதுதான் இங்க நம்ம படத்தோட ஹீரோவும் அவர்கிட்ட அந்த அட்ரஸ வச்சு எல்லார்கிட்டயும் அந்த துறவியோட வீட்டை கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது கடைசியில வீட்டை கண்டுபிடிச்சிடறாரு. வீட்டுக்கிட்ட போய் பார்த்தா உள்ள யாருமே இல்ல, வாசலே காத்துக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இங்க அந்த வயசானவர் ஒரு கடைக்கு போறாரு. சாப்பிட்டுட்டே இருக்கும் போது மிச்சமான உணவையும் கேட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அவர் வீட்டுக்கு வாசல்ல தான் ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போறாரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, மாஸ்டர் இறந்துட்டாரு, அவரு என்ன உங்ககிட்ட போக சொன்னாரு, இந்த கல்லையும் கொடுத்தாரு, மாஸ்டர் இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க வரப்போகுது அப்படின்றதையும் சொன்னாரு அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு லைட்டா பசிக்க ஆரம்பிக்கும். அந்த உணவையும் அவர் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல இங்க ஒரு பிரிட்ஜு கீழே ஒரு பொண்ணு ரொம்பவும் பொறுமையா நடந்து போயிட்டு இருப்பா. அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு ஃபுட் டெலிவரி பண்றாலும் அந்த இடத்துக்கு போவாரு. இந்த லேடி எதுக்கு தனியா இருக்காங்கன்னு சொல்லி வண்டியை நிறுத்தி, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாமா, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்கும் போது இப்ப அந்த பொண்ணு வினோதமா ஒரு விஷயத்த பண்ணிட்டு அப்படியே அந்த பையனை அட்டாக் பண்றா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோட பொருளை திருடிட்டு போன அந்த பொண்ணோட வீட்டுக்கு வெளியே சத்தம் கேக்குது. அவ கிட்ட கிண்ணத்துல ரத்தம் இருக்கும். அத கதவு கிட்ட வைக்கிறா. அந்த கதுக்கு அந்த பக்கத்துல டெலிவரி பண்ண போன பையன் தான் நிப்பான். அவனும் அந்த ரத்தத்தை பார்த்து கிட்ட வரா. அவனோட தலைய பார்த்தா அந்த சிவப்பு கண்ணு அவனோட தலைக்குள்ளதான் இருக்கும். இப்ப கொஞ்ச நேரத்துல அதுவும் அந்த இடத்த விட்டு போயிடுது. இப்ப அந்த வயசானவரை காமிக்கிறாங்க. அவர் ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவரோட மாஸ்டர் அவர் எதுக்கு நகரத்துக்கு போக சொன்னாங்கன்னா, உனக்கு நேரம் வரும்போது நான் சொல்றவங்கள நீ தாக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு சுத்தியும் மணியும் கொடுத்திருப்பாங்க. இப்ப அந்த மாஸ்டர் இந்த உலகத்தை அழிக்க போகுது, நான் சொன்னதை நீ செய்யணும். அந்த வயசானவரோட மாஸ்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ அந்த கன்னிப்பெண், அந்த 8வது கன்னிப்பெண்ணை நீ கொலை பண்ணணும். அப்படி அந்த பொண்ணை கொலை பண்ணா மட்டும்தான் அந்த சிவப்பு கண்ணால கருப்பு கண்ணை தேட போக முடியாது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த வயசானவருக்கு அந்த கன்னிப்பெண் யாருன்னே தெரியாது. இப்பதான் அவங்கள கண்டுபிடிக்கணும் பாரு. இப்ப அதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்க. அடுத்த நாள் காலையில தேவையான பொருட்கள்லாம் அவரோட பேக்ல பேக் பண்றாரு. அப்படி பேக்ல எடுத்து வைக்கும் போது அவர்கிட்ட ஒரு குரூப் போட்டோ இருக்கும். அந்த போட்டோல அந்த ப்ரொஃபஸரும் அங்க ஒரு மெம்பரா இருப்பாரு. இப்ப அந்த வயசானவரும் தேவையான திங்ஸ் வைக்கும் போது அவர்கிட்ட ஒரு ஷர்ட் இருக்கும், அது ஃபுல்லா ரத்தமா இருக்கும். அது கிட்ட ஒரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்டர்ல, எனக்கு தெரியும் நீங்க என் மேல பயங்கரமான கொலவெறியில இருப்பீங்க, ஆனா தயவு செஞ்சு என்னோட பையனை ஒண்ணுமே பண்ணிடாதீங்க, அவ ஒன்னும் தெரியாதவன், அவன் அந்த வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே நேரத்துல அந்த வயசானவர் அந்த குட்டி பையனோட கழுத்தை பிடிச்சு நசுக்கிறாரு. இப்போ அவரு நமக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி கிளம்புறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோவை பாக்குறாரு. ஹீரோ நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. இப்போ 5வது நாளை காமிக்கிறாங்க. வயசானவர் அந்த இடத்த விட்டு கிளம்புவாரு. ஆனா அவருக்கு அந்த பையனை விட்டுட்டு போக மனசு இருக்காது. அதனால அவனையும் கூடவே கூட்டிட்டு போவாரு. அந்த கன்னிப்பெண்ணை கொலை பண்றதுக்கு தேவையான எல்லா பொருளும் வெப்பனும் எடுத்து வச்சுட்டு போவாரு. போற நேரத்துல பசி எடுக்கும். அதனால ஹீரோவும் அவரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ ஒரு புத்தர் வழிபடுறவனால அவரு நான்வெஜ் எடுக்க மாட்டாரு. ஆனா அது அவரால் சொல்லவும் முடியாது. இத புரிஞ்சுக்கிட்ட அந்த துறவியும் அதெல்லாம் எடுத்துக்கிறாரு. உடனே ஹீரோ வேகமா சாப்பிடுறாரு. அந்த வயசானவர் ஹீரோட காலை பாக்குறாரு. பழைய ஷூ போட்டிருப்பாரு. அவருக்கு புதுசும் வாங்கி தராரு. இதனால ஹீரோ ரொம்ப குஷியாயிடுறாரு. வயசானவரும் ஹீரோ கிட்ட காசு கொடுத்துட்டு, நான் ஒரு முக்கியமான வேலையா போறேன், நீ உன்னோட டெம்பிள்கே போயிரு அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட ஹீரோவும், இல்ல நான் உங்க கூட தான் வருவேன், மாஸ்டர் உங்க கூட தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது சரி வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. வயசானவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு லேடியை நம்ம தேடி போறோம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவரு அந்த கோயில இருக்கும்போது அந்த கன்னி பொண்ணோட வீட்டு அட்ரஸ் துறவி அந்த வயசானவருக்கு கொடுத்திருப்பாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக போய் பார்த்தா அந்த இடத்துல இப்ப நிறைய கடைகள்லாம் இருக்கும். அப்ப வீடு எங்க இருக்குன்னு தெரியாதனால அவங்க அந்த இடத்துலயே ரொம்ப நேரம் தேடிக்கிட்டே இருப்பாங்க. இருட்டாக்குற வரைக்கும் தேடிக்கிட்டே இருப்பாங்க. வயசானவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வராரு. கடைக்காரங்க சொன்னாங்க, நீங்க அந்த மந்திரக்காரிய தேடிதான் வந்தீங்க, அவங்க இப்ப இங்க இல்ல, ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியும், நான் உங்களுக்கு அந்த அட்ரஸ சொல்றேன், அந்த இடத்த தேடி போங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள் அனுப்பி வைக்கிறாரு. வயசானவரும் ஹீரோவும் அந்த இடத்த விட்டு போகும்போது அந்த ஆள், நீங்க அந்த இடத்துக்கு போறீங்களா, கண்டிப்பா உங்களுக்கு சாவு நிச்சயம் அப்படின்றதையும் அவரு சொல்றாரு. எங்க அந்த போலீஸ் ஆபீசருக்கு இன்னும் ஒரு சடலம் பிரிட்ஜு கீழே இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்த பாக்குறதுக்காக போகும்போது அவரோட ஃப்ரெண்டு கிட்ட, ஆல்ரெடி இறந்து போனவங்களோட பாடிய செக் பண்ணீங்களா, ஏதாவது தகவல் கிடைச்சதா அப்படின்னு கேட்கும் போது, இறந்து போனவங்க எல்லாருமே ஒரே
இதே மாதிரிதான் இறந்து போயிருக்காங்க. செக் பண்ண டாக்டருக்கே இது ஒண்ணும் புரியல. இது ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம்னு சொல்றாங்க சார். நான் சொன்ன மாதிரி அந்த மந்திரக்காரியை தேடி போனா அந்த கேஸ் சால்வ் ஆகும், நம்ம போலாமா போது வாய மூடு, இந்த கேஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஏதாவது விஷயத்த சொல்றா அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாரு. இருங்க சார், இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம். இறந்து போனவங்க எல்லோரோட தலையிலும் ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை எதனால வந்ததுன்னு தெரியல, அதை டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லுவாங்க. இது கேட்ட ஆபீசருக்கு கொஞ்சம் வினோதமா இருக்கும். இப்ப அந்த பிரிட்ஜ்ல இறந்து போனா அந்த பெண்ணோட சடலத்தை பாக்குறாரு. ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அந்த பொண்ணோட உச்சியில ஒரு ஓட்டை இருக்கும். இங்க ஹீரோட பொருளை திருடிட்டு போன அந்த பொண்ணோட வீட்டுல இரவுல தினமும் ஒரு ஆள் வந்து நிக்கிறாங்க. அந்த பொண்ணு கொஞ்சம் பயமா இருக்கு. இங்க அந்த வயசானவரும் ஹீரோவும் வேற ஒரு நகரத்துக்கு போகணும், பஸ்ஸுக்காக போவாங்க. ஆனா லேட் ஆனனால பஸ் எதுவுமே போயிருக்காது, அதனால அந்த இடத்துலயே தங்குவாங்க. அப்படி நைட் தங்கும் போது அந்த வயசானவருக்கு கொஞ்சம் வினோதமான கனவுகள் வரும். அதாவது அவரும் அவர் மனைவி அவங்க குழந்தையும் வெளியே போகும்போது ஒரு குடிகார லேடி காரெல்லாம் அவங்களை இடிச்சனால அவங்க மனைவியும் குழந்தையும் ஸ்பாட்ல இறந்து போயிட்டாங்க. அவங்க குடும்பத்தை கொலை பண்ண அந்த குடிகார லேடியை கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் போறாரு. அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் இருக்கான், அவனோட கழுத்தை பிடிச்சு அவர் நசுக்கிறாரு. இந்த விஷயம் எல்லாம் அவருக்கு தோணிட்டே இருக்கு. இப்ப ஹீரோவா பாக்குறாரு. ஹீரோவை அப்படியே விட்டுட்டு வயசானவர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்போ 6வது நாளா காமிக்கிறாங்க. ஹீரோ எழுந்த பிறகு அந்த வயசானவர் கூட இல்ல, பயந்து போயிடுறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்கும் போது இப்ப அந்த வயசானவர் வராரு. உடனே ஹீரோ போய், நான் பயந்துட்டேன், நீங்க என்னை விட்டு போயிட்டீங்கன்னு, மாஸ்டரும் என்னை விட்டு போயிட்டாங்க, இப்போ நான் நம்பிக்கையான ஆள் எனக்கு நீங்க தான், நீங்களே என்னை விட்டு போகாதீங்க அப்படின்றத சொல்றாங்க. சரி வா போலான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நகரத்துக்கு போறாங்க. இந்த இடத்துலதான் அந்த சாமியார் லேடி இருக்காங்க. ஆனா அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியல. அதனால நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போலாம், நீ எல்லாத்தையும் தேடு, உனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா நம்ம இரவுல இங்க சந்திக்கலாம், நம்ம 2 பேரும் பேசிக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. அதே இடத்துல இங்க அந்த ஆபீசரும் அந்த பிரிட்ஜுக்கு வெயிட் பண்றாரு. அவருக்கு இந்த இடத்துல யாராவது போவாங்கல்ல, அப்போ கொலகார யாருன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு வயசானவர் வராரு. குறுகுறுன்னு பாக்குறாரு. இதெல்லாம் போலீஸ் ஆபீசர் பாத்துக்கிட்டே இருக்காரு. யார் இவன், எதுக்கு கரெக்டா இந்த இடத்துல போய் நிக்கிறான், இவன் மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்லி இறையறங்க உங்களோட ப்ரூஃப காமிங்க அப்படின்றத ஆபீசர் கேட்கிறாரு. வயதானவர் எடுத்து கொடுக்குறாரு. அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இவன் மேல எந்த பிரச்சனையும் இல்லைன்றத ஆபீஸ்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. சரி போங்க அப்படின்னும் போது அவரோட பேக்ல சுத்தி இருக்கு. டேடே இருடா, யாரா நீ அப்படின்னும் போது வயசானவர் பயந்து ஓடுறாரு. போலீஸ் பிடிக்கும் போது 2 பேரும் சண்டை போட்டு உருண்டு கீழே விழுந்துடுறாங்க. அந்த நேரத்துல வயசானவர் போலீஸ தள்ளி விட்டுட்டு ஓடும் போது மேப் கீழே விழுந்துடுது. அதே இடத்துல இங்க ஹீரோவும் நடந்து போயிட்டே இருக்கும் போது கரெக்டா அவரோட பொருளை திருடின அந்த பொண்ணோட வீட்டுக்கிட்டே போய் நிக்கிறாரு. யோசிச்சுட்டே நிக்கும் போது மழை பெய்யுது. சரி அந்த வீட்டுக்குள்ள போலான்னு பார்த்தா கதவும் திறந்து இருக்கு. கொஞ்ச நேரம் உள்ளே உட்கார்ந்து இருக்காரு. அப்பதான் அந்த கன்னி பெண்ணோட இமேஜ் அந்த வீட்டுக்குள்ளேயும் இருக்கும். இதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு சில பொருட்களை எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறா. ஹீரோக்கு இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும். ஹீரோவும் எனக்கு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, உங்களுக்கு என்ன யாருன்னு தெரியுதான்னும் போது அந்த பொண்ணு தெரியலன்னு சொல்லிடுவா. மலியும் நின்னுரும். சரி உதவி பண்ணதுக்கு நன்றின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. இங்க ஹீரோ நடந்து வந்துகிட்டே இருக்கும் போது ஒரு ஸ்கூல் பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணு வினோதமா ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறா. இதை பார்த்து ஹீரோ பயந்து அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடிய போயிடுறாரு. இப்போ போலீஸ் ஆபீசரும் அவரோட ஃப்ரெண்டு கேட்ட அந்த வயசானவர் யார அவரை பத்தின இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கும் போது அவரும் எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. சிட்டில தான் இவரும் இவங்க மனைவி குழந்தை வாழ்ந்து இருந்தாங்க. ஆனா ஒரு கார் விபத்துனால அவங்க குடும்பமே இறந்து போயிட்டாங்க. குடும்பத்தை இழந்த பிறகு அவரு துறவியா கோயில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவரு நிறைய பேய்களை ஊட்டி இருக்காரு அப்படின்றதையும் அவர் ஃப்ரெண்டு சொல்றாரு. அதுக்கு அடுத்து என்ன ஆச்சுன்னு தெரியல, அவரு நார்மலா இங்க வேலை பார்க்க வந்துட்டாரு அப்படின்ற பிளாஷ்பேக் ஸ்டோரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம சார், அந்த பிரிட்ஜ்ல இருந்த அந்த பொண்ணு ஸ்கூல் பொண்ணு 2 நாளைக்கு முன்னாடி தான் காணாம போனா, அவளோட சடலத்தை அங்க எடுத்தோம் அப்படின்னு சொல்லி இறந்து பொண்ணுங்களோட இன்ஃபர்மேஷனையும் அவர் சொல்லிட்டு இருப்பார். அப்பதான் போலீஸ் ஆபீசருக்கு ஒரு ஞாபகம் வரும். அந்த ஆள் ஓடும் போது மேப்பை விட்டுட்டு போனானே, அதுல ஏதாவது மார்க் பண்ணிருப்பான், அது ஏதாவது இம்பார்ட்டன்டா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மேப் எடுக்கிறதுக்காக ஃப்ரெண்டோட கார்ல வராரு. அப்படி ஃப்ரெண்டோட கார்ல வரும்போதுதான் அவரோட ஃப்ரெண்டு ஒரு கார்டை கொடுக்குறாரு. இதை பத்திரமா வச்சுக்கோங்க, அமானுஷமான எந்த விஷயமும் உங்களை தாக்காது, இது அந்த மந்திரக்காரி கிட்ட இருந்தா நான் வாங்கிட்டு வந்தேன், இதுல என் ரத்தம் கூட அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னும் போது பைத்தியமாடா நீ படிச்ச புள்ள மாதிரியா நடந்துக்கிற அப்படின்னும் போது, சார் இதெல்லாம் உங்களுக்கு கேட்க வேடிக்கையா இருக்கும், ஆனா இதெல்லாம் உண்மைதான், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டே கார்ல வந்துகிட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல ஹீரோவை பார்த்த அந்த வயசானவரும் யாராவது நீ பாத்தியா கண்டுபிடிச்சியான்னு கேட்கும் போது, ஆமா நான் ஒரு வீட்டுக்குள்ள போனேன், அந்த பொண்ணு பக்கம் வினோதமா இருந்தான்னு சொல்லி அந்த வீட்டோட அட்ரஸையும் அவர் சொல்றாரு. இதை கேட்ட வயசானவரும் வேகமா அந்த இடத்த விட்டு ஓடுவாரு. ஓடுறதுக்கு முன்னாடி ஹீரோவை நீ உன் வீட்டுக்கு போயிரு அப்படின்றத சொல்லுவாரு. இருங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லும் போது, உண்மையை சொல்ல நம்ம மாஸ்டர் என் கூட தான் இருக்கணும்னு சொன்னாரான்னும் போது ஹீரோ திருட்டு மொழி முடிக்கிறாரு. எனக்கு தெரியும்
நீ இப்ப என் கூட வராத, ஏன்னா நான் இப்போ ஒருத்தவங்கள கொலை பண்ண போறேன்னும் போது இது கேட்ட ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இதுதான் எனக்கான ரூல், நான் அதை தான் பண்றதுக்காக இங்க வந்தேன் போது யாரு கொலை பண்ண போறீங்கன்னும் போது ஹீரோ யோசிக்கிறாரு. நான் சொன்ன அந்த பொண்ணையா வேணான்னும் போது என்ன தடுக்காத, நான் அதை பண்ணதான் போன்னு சொல்லி ஹீரோ தள்ளி விட்டுட்டு அவர் வேகமா ஓடுறாரு. அதே நேரத்துல ஹீரோவும் அந்த பொண்ணை காப்பாத்தன்னு சொல்லிட்டு வேகமா அந்த வீட்டுக்கிட்ட வராரு. அந்த பொண்ணை கூப்பிடுறாரு. அந்த பொண்ணும் ஒண்ணுமே சொல்லாம சைலண்டா நிக்கிறா. அந்த பொண்ணும் அந்த வீட்டுல இருக்கிற பாட்டிய பாக்குறாங்க. அந்த இடத்த விட்டு வேகமா வெளியே போயிடுறாங்க. எங்க போலீஸ் ஆபீசரும் அவரோட ஃப்ரெண்டும் கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. அந்த மேப்பை எடுக்கிறாங்க. அந்த மேப்ல கரெக்டா ஹீரோ மார்க் பண்ண அந்த லொகேஷனுக்கு கிட்ட தான் அந்த பிரிட்ஜும் இருக்கும். இப்போ அவர் மார்க் பண்ண அந்த இடத்துலதான் வேற ஒரு கொலையை பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆபீசர் யோசிப்பாங்க. வேகமா அந்த ஏரியாவை செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டே இருக்கும் போது அவரோட ஃப்ரெண்டு கால் பண்ணுவாரு. அவர் ஃப்ரெண்டு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருப்பாரு. என்னன்னா, ப்ரொஃபசர் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாரு, மெடிடேஷன் குரூப்னு சொல்லிட்டு. அதுல கிட்டத்தட்ட 6 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அந்த 6 மெம்பர்ஸ் இப்போ ஒருத்தங்களா இறந்துட்டு வராங்க. அதுல இப்போ 2 பேர் உயிரோட இருக்காங்க. அந்த 2 பேர்ல ஒரு ஸ்கூல் பொண்ணு கடைசியால் உங்களுக்கு மந்திரிச்ச ஒரு கார்டு கொடுத்தால அதை ரெடி பண்ணி கொடுத்த அந்த மந்திரக்காரி தான். அவங்களும் கூடிய சீக்கிரத்துல சாக போறாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டு சொல்லும் போது, நீ அந்த லேடியோட அட்ரஸ கூட நான் அந்த இடத்த போய் செக் பண்ணேன்னு சொல்லிட்டு ஆபீசர் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. அதே இடத்துல இங்க வயசானவரும் அந்த இடத்த ஓடும் போது ஆபீசர் பாத்துறாரு. இவன் என்ன இங்க பண்ணான்னு சொல்லிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. இங்க அந்த பொண்ணும் ஓடிக்கிட்டே இருக்கும்போது கால் வலிக்குது நின்னுறா. ஹீரோ பாக்குறாரு. உனக்கு என் ஷூ தரம் போட்டுக்கணும் போது இல்ல வேணும்னு சொல்லிட்டு அங்க தூக்கி போட்டு ஒரு இடத்துல ஷூ இருக்கும், அதை எடுத்துட்டு அந்த பொண்ணும் அந்த பையனும் கார்ல ஏறி அவங்க டெம்பிளுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப வயசானவரும் கரெக்டா அந்த வீட்டுக்குள்ள போறாரு. அங்க ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரை பார்த்து அவரு ஷாக் ஆயிடுறாரு. இப்ப சுத்தி எடுத்து கதை ஓபன் பண்ணி கொலை பண்ணான்னு போகும்போது ஒரு லேடியோட முகத்துல பேப்பர்லாம் வச்சு கவர் பண்ணிருப்பாங்க. டக்குனு போலீஸ் ஆபீசர் வந்து அதை தடுத்துறாரு. இதை பார்த்து வயசானவரும் போலீஸை தள்ளி விட்டு ஓலான்னு பார்க்கும் போது இவங்களுக்குள்ள மாத்தி 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 சண்டை வந்துகிட்டே இருக்கு. இப்ப அந்த ஸ்கூல் பொண்ணோட உடம்புலதான் அந்த சிவப்பு கண்ணு இருக்கும். அது அவங்க 2 பேரும் அடிச்சு பொழந்துருது. வயசானவர் கிட்ட உன்னால ஓடத்தான் முடியும், ஆனா எந்த விஷயத்தையும் என்கிட்ட மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஏதோ ஒரு விஷயத்த மோப்பு புடிச்சுட்டே வேகமா வெளியே ஓடி போறான். இத பார்த்த வயசானவரும் அந்த பொண்ணையே ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. அந்த பொண்ணுக்கும் தன்னை அந்த வயசானவர் ஃபாலோ பண்ற விஷயம் தெரிஞ்சு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போறா. அந்த இடத்துக்கு போலீஸ் ஆபீசரோட ஃப்ரெண்டு கார் ஓட்டிட்டு வந்துடுறாரு. எதுக்கு இந்த பொண்ணு பயந்து ஓடுறான்னு சொல்லிட்டு காரை நிறுத்தி வெளியே வராரு. அந்த பொண்ணும் ஆபீசர் ஆபீசர் இந்த ஆளு என்ன ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணிட்டே வராரு அப்படின்றத சொல்றாங்க. அந்த பொண்ணு பாக்குறாரு. இந்த பொண்ணு தானே காணாம போன பொண்ணுன்னு சொல்லி அவரும், யாரா நீ, ஏடா கையில வெப்பன் வச்சிருக்க, கன் இருக்க, என்கிட்ட உன ஷூட் பண்ணிருவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு அந்த ஆபீசரையும் மோப்பம் பிடிக்கிறா. இப்ப டக்குன்னு அவர் மேல எகிரி உட்கார்றா. பொண்ணோட தலையில இருக்கிற அந்த சிவப்பு கண் ஆபீசரோட தலைக்குள்ள போயிடுது. இத பார்த்த அந்த வயசானவரும் அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அந்த சிவப்பு கண், உன்னால என்ன தொட முடியுமாடா பொடி பயலே அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வருது. ஆனா வயசானவரோட கையில மந்திர மணி இருக்கும். அதனால அந்த மாஸ்டர் அவரை விட்டுடுது. சீக்கிரமா டெம்பிள்குள்ள போ, அங்க உனக்காக ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஆபீசருங்க வந்துடுறாங்க. ஆபீசருங்களும், யார் இந்த வயசானவன், இவ கையில வெப்பன் இருக்குன்னு சொல்லி அந்த வயசானவரை ஃபாலோ பண்றாங்க. அவரும் அந்த இடத்த விட்டு வேகமா ஓடிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா சார் உங்களுக்கு என்ன ஆச்சு, இந்த பொண்ணோட உடம்பு ஏன் இங்க இருக்கு அப்படின்னு பாத்துட்டே இருக்கும் போது அவரையும் அந்த மாஸ்டர் போட்டு தள்ளிடுது. இப்ப வயசானவரும் அந்த இடத்த விட்டு வேகமா தப்பிச்சு போறாரு. இப்போ அந்த கோயிலுக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்றாரு. பஸ் இல்ல. நைட்டு அங்கேயே தங்கிடுறாரு. அதே நேரத்துல அந்த மான்ஸ்டருக்குள்ள இருக்கிற அந்த ஆபீசரும் கார் டிரைவ் பண்ணிட்டு அந்த டெம்பிளை தேடி போயிட்டு இருக்காரு. இப்போ 7வது நாளை காமிக்கிறாங்க. ஆபீசருக்கு இன்ஃபர்மேஷன் வருது, அவரோட ஃப்ரெண்டு ஒரு போலீஸ் ஆபீசரை ஷூட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கார் எடுத்துட்டு போயிட்டாருன்னு. இந்த விஷயத்த ஆபீசரால நம்ப முடியல. கண்டிப்பா அவனோட கன்னை வேற யாராவது ஒருத்தங்க மிஸ்யூஸ் பண்ணிருப்பாங்க, அவன் போலீஸ் ஆபீசர் எல்லாம் ஷூட் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பாட்டுக்கு வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இங்க அந்த வயசானவரும் வேகமா பஸ் புடிச்சிட்டு அவரோட கோயிலுக்கு போறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்காரு. ஹீரோவும் அந்த பொண்ணும் மலை மேல நடந்து போய்கிட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு டயர்ட் ஆயிடுறா. நீ கூட கவலைப்படாத, இங்க ஒரு சின்னதா வீடுமா இருக்கு, கொஞ்ச நேரம் நம்ம தங்கிக்கலாம் சொல்லிட்டு அந்த வீட்டுல அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போ ஆபீஸரும் ஃப்ரெண்டு லாஸ்ட் மந்திரக்காரிய பத்தி தான் சொன்னாரு, அவங்க கிட்ட போய் ஏதாவது விஷயம் தெரியுதான்னு கேட்கலாமான்னு அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அப்படி அவர் அந்த வீட்டுல போய் செக் பண்ணும் போது அங்க ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்களும் அவரை பிடிச்சு நடந்தது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாங்க. அதாவது அந்த கன்னி பெண்றவங்க இவங்க தான். ஆனா இவங்க கூட இருந்த அந்த பொண்ணு உண்மையானவளே கிடையாது, அவ ஒரு ஆவி அப்படின்றத சொல்றாங்க. அதே இடத்துல எங்க ஹீரோவும் அந்த பொண்ணிட்ட பேசிட்டே இருக்கும் போது டக்குன்னு வயசானவர் உள்ள வந்துடுறாரு. யார்கிட்டடா பேசிட்டு இருக்கேன்னு திரும்பி பார்த்தாங்க
யாருமே இருக்க மாட்டாங்க. ஹீரோ இவ்வளவு நாளா அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கிறது எல்லாமே போய் இவர் தான் அந்த இடத்துல நடந்து போயிருப்பாரு. அவர் கண்ணுக்கு தான் அந்த பொண்ணோட உருவம் தெரிஞ்சிருக்கும். கல்ல கூட திருடினது அந்த பொண்ணு கிடையாது, இந்த பாட்டி தான். இவங்க தான் பத்திரமா அந்த கல்லை வைக்கணும் கூடி எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, நான் அந்த ப்ரொஃபசர் வீட்டுல தான் மெடிடேஷன் குரூப்ல இருந்தேன். அப்போ என் கண்ணுக்கு மட்டும் அந்த பொண்ணோட உருவம் தெரிஞ்சது. அந்த பொண்ணை பார்த்து அடுத்த நாள் என் வீட்டுக்கு வரும்போது அந்த பொண்ணோட ஆத்மாவும் என் கூடயே வந்துடுச்சு. அவளுக்கு என்ன நடந்ததையும் அவ என்கிட்ட சொன்னான். சின்ன வயசுல இருந்து அந்த பொண்ணை பயங்கரமா அவங்க குடும்பத்தாரங்க தாக்கியிருக்காங்க. அவ வாழ்க்கை ரொம்பவும் கடினமா போயிருக்கு. அந்த நேரத்துல அந்த ப்ரொஃபசர் தான் அந்த பொண்ணுக்கு மறு வாழ்க்கை கொடுத்திருக்காரு. ஒரு பொண்ணு மாதிரி அவர் பார்த்திருக்காரு. அப்பதான் அவர் அந்த கல்லை தேடி நிறைய ரிசர்ச் பண்ணும் போது அவர் தப்பானவர்னு சொல்லி நிறைய பேர் அவரை பத்தி பேசியிருக்காங்க. ஆனா அவர் அதை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் அந்த புத்தகத்தை படிக்கும் போதுதான் அந்த சிவப்பு கல்லை கண்டுபிடிக்கணும்னா ஒரு கன்னி பெண்ணோட உயிராவை இழக்கணும், அப்பதான் சாத்தனோட வாசலை அவரால் திறக்க முடியும் அப்படின்னு அந்த புக்ல அவர் படிச்சிருப்பாரு. ஆனா யாரை என்ன நம்புவாங்க, எந்த ஒரு கன்னி பெண்ணு தனக்காக உயிரை கொடுப்பா அப்படின்னு அவர் பேசிக்கிட்ட விஷயத்த அந்த பொண்ணை கேட்டிருப்பா. தனக்காக இவ்வளவு விஷயத்த அவங்க பண்ணிருக்காரு. அந்த மந்திரம் பேயெல்லாம் நான் நம்புறேனோ இல்லையோ, தான் நேசிக்கிறவரும் ஒரு விஷயத்த நம்புறாருன்னா அவருக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லி அந்த பொண்ணு தன்னோட உயிரை இழந்தா. அவ செத்த பிறகுதான் அவருக்கு அந்த கண்ணும் கிடைச்சது. அந்த ஆராய்ச்சி அவர் பண்ணாரு அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு, இப்போ உன் ஃப்ரெண்டு ஏன் தெரியுமா மாட்டினா, அந்த 6 பேர்ல நாங்க தான் ஒவ்வொருத்தவங்களும் மாறி 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 அந்த சிவப்பு கண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தோம். கடைசியால் நான் மாட்டக்கூடாது அந்த பொண்ணு கிட்ட நான் கேட்டேன். அப்ப அந்த பொண்ணு தான் எனக்கு ஒரு ஐடியா கொடுத்தா. நான் மாட்டக்கூடாதுன்னா நான் வேற ஒருத்தரோட ரத்தத்தை அந்த மாஸ்டர் கிட்ட கொடுத்தா நான் தப்பிப்பேன்னு சொன்னா, அந்த நேரம் பார்த்துதான் உன் ஃப்ரெண்டு உன்னை காப்பாத்தணும், எனக்கு கார்டு வேணும்னு கேட்டான். அவன் ரத்தத்தை நான் யூஸ் பண்ணிதான் என்ன நான் காப்பாத்திக்கிட்டேன். ஆனா என் மேல ஒரு தப்பும் இல்ல. அவன் சாக வேண்டியவன். அவன் சின்ன வயசுலயே தண்ணியில முழுகி சாகும் போது அவனை நீதான் காப்பாத்தின. அப்பவே அவன் இறந்து போயிருந்தானா இப்ப அந்த மாஸ்டர் கிட்ட அவன் மாட்டிருக்க தேவையில்லை. அவனுக்கு நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான். அவனை காப்பாத்தணும்னா நீ அங்க போகணும். அவன் ஜெயிக்கிறானா இல்ல நீங்க எல்லாம் ஜெயிக்கிறீங்களான்னு பாக்கலாங்க அப்படின்றத அந்த லேடி சொல்றாங்க. இதை கேட்ட ஆபீசரும் தன்னோட ஃப்ரெண்டை காப்பதான் சொல்லி அவரும் அந்த டெம்பிள் கிட்ட போறாரு. ஹீரோவும் தான் கூட இருந்தது ஆவின நினைச்சு வருத்தப்படுறாரு. இப்போ அந்த வயசானவும் எனக்காக ஹெல்ப் பண்ணு, நம்ம அந்த மாஸ்டரை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற நிறைய மருந்தெல்லாம் வச்சு நிறைய வார்த்தைகளை உருவாக்குறாங்க. அப்படி ஹீரோவோட ட்ரெஸ்ல அவரு மந்திரத்தை எழுதுறாரு. இதனால அந்த டீமன் உன்னை எதுவுமே அட்டாக் பண்ணாதுன்னு. அப்படி பண்ணிட்டே இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா இரவு ஆரம்பிக்குது. இப்போ அந்த மாஸ்டர் அந்த கோயில் கிட்ட வருது. எல்லா இடத்தையும் அடிச்சு உடைக்குது. அந்த மாஸ்டர் கிட்ட போய் என்னால உன்னால ஒன்னும் பண்ண முடியாது, பாத்துட்டே இரு, அந்த சிவப்பு கண்ணை நான் எடுக்கதான் போறேன்னு சொல்லிட்டு ரகசிய அறைக்கு போகுது. ஆனா அது கிட்ட அந்த கருப்பு கண்ணை கிடைக்கல. அதே இடத்துல இங்க மந்திரத்தை போட்டுக்கிட்டே இருக்கும் போது அந்த சிவப்பு கண்ணு இருக்கிற மாஸ்டர் அங்க வருது. வயசானவர் கிட்ட உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னும் போது சுத்தி நிறைய மந்திரத்தால அங்க கட்டி வச்சிருப்பாங்க. இப்ப அந்த வயசானவர் ஹீரோவை பாக்குறாரு. ஹீரோ மறைஞ்சிருக்காரு. அந்த மாஸ்டருக்கே தெரியாம அந்த மாஸ்டரை உள்ள வச்சு அந்த கயிறால சுத்துறாரு. இப்ப அந்த வயசானவரும் முன்னாடி ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. இன்கேஸ் அந்த சிவப்பு கண் என் உடம்புல ஏறிடுச்சுன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம என்னை போட்டு தள்ளிருன்னு சொல்லி ஒரு வெப்பனை ஹீரோ கிட்ட ஆல்ரெடி கொடுத்திருப்பாரு. இப்போ அந்த மாஸ்டரும் நீ எல்லாம் இங்க என் முன்னாடியே நிக்கிறவன் கிடையாது, இங்க வந்து நீ ஓடணும், ஆனாலும் உனக்கு தைரியம் அதிகம் தான் போது வயசானவர் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நீ இதெல்லாம் ஏன் பண்றேன்னு எனக்கு தெரியும், அவனை காப்பாத்ததானே, அவனை என்னால பிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லும் போது இப்ப அந்த வயசானவர் ஷாக் ஆயிடுறாரு. ஹீரோவை பாக்குறாரு. ஹீரோ தான் அங்க இருக்கிற கன்னி பையன். இப்ப அந்த மாஸ்டர் ஹீரோவை எடுத்துச்சுன்னா அதுக்கு சீக்கிரமா கருப்பு கண்ணு கிடைச்சிரும்னு அந்த மந்திரத்தை சொல்றத வயசானவர் நிறுத்துறாரு. அந்த மாஸ்டரும் கண்ணை கொடுத்துட்டு இப்ப நீயே அவனை ஷூட் பண்ணிக்கோ அப்படின்னும் போது அவரும் கண்ணை எடுக்கிறாரு. ஹீரோவை பார்த்து இங்க வந்து ஓடு அப்படின்னு சொல்லி சைகையில சொல்றாரு. ஹீரோவும் வேகமா ஓடுறதுக்குள்ள அந்த மாஸ்டர் அந்த ஆவிய கூப்பிடுறாரு, அந்த பெண் ஆவிய. அவனை பிடி அப்படின்னும் போது அந்த பொண்ணும் ஹீரோ கிட்ட வந்த பிறகு ஹீரோவும் அப்படின்னு நின்னுறாரு. அவர் உடம்புல இருக்கிற அந்த மந்திர துணிய அந்த பொண்ணை எடுத்துரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ தன்னறியாமே அந்த துணியை எடுத்துடுறாரு. அதே இடத்துல இங்க அந்த வயசானவரும் கண்ணை வச்சு அவரை ஷூட் பண்ணாம அந்த மாஸ்டரை ஷூட் பண்ணிடுறாரு. உனக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவரை போட்டு அந்த மாஸ்டர் பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப ஹீரோக்கு சத்தத்தை கேட்ட பிறகு இந்த இடத்த விட்டு ஓடணும்னு சொல்லி கல்லை தூக்கிட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஆபீசரும் வந்திருக்காரு. இப்ப அந்த மாஸ்டர் கட்ட ஹீரோவை அட்டாக் பண்ற டைம்ல வயசானவர் அந்த மாஸ்டரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு ஸ்டேஜ்ல அது குத்த வரதுக்குள்ள ஆபீசர் வந்து வயசானவர்
அவரை தள்ளி விட்டுறாரு. ஃப்ரெண்டை பிடிச்சி என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா அப்படி வினோதமா நடந்துகிட்டு இருக்கேன் போது டக்குன்னு அவரோட ஃப்ரெண்டு உடம்புக்குள்ள வந்துடி இங்க இருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு அந்த ஆவி வந்து ஆபீசரை புடிச்சு தூக்கி போட்டுடுது. இப்ப ஹீரோ பயந்து போயிருக்காரு. அந்த இடத்த விட்டு வேகமா ஓடணும்னு சொல்லி ஓடிட்டே இருக்கும் போது அந்த மான்ஸ்டர் ஹீரோவோட காலை புடிச்சு இழுக்க பாக்குது. அப்படி இழுக்க பார்க்கும் போது வயசானவுக்கு கோவம் வருது. ஒரு பெரிய வெப்பன் எடுத்து அதோட முதுகுலே அடிக்கிறதுக்குள்ள ஆபீசர் வயசானவரோட வயிற்றுலயே ஷூட் பண்ணிடுறாரு. வயசானவர் முன்னாடியே மான்ஸ்டரோட முதுகுல வெப்பனை வச்சு அடிச்சிருப்பாரு. இப்ப ஆபீசரும் ஃப்ரெண்டை காப்பாத்தலான்னு பார்த்தா அவர் அப்படியே சுருங்கி போயிருப்பாரு. அப்ப அந்த சிவப்பு கண்ணு எங்க போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோட நெத்தில தான் அந்த சிவப்பு கண்ணு இருக்கும். இப்போ ஆபீசர் அப்படியே புடிச்சு விளாசும் போது அங்க மரத்துல இந்த ஷார்ப்பான அவர் வயிறு குத்தி அப்படியே இறந்து போயிடுறாரு. அந்த மான்ஸ்டரும் அந்த கல்லுல இருக்கிற கருப்பு கண்ணை வெளியே விட்டுருவாரு. வயசானவரும் சைலண்டா இருப்பாரு. இப்ப வயசானவர் கிட்ட ஹீரோ உடம்புல இருக்கிற அந்த மான்ஸ்டர் வருது. நீ ஒரு முட்டாள்ரா, இந்த பையனோட குடும்பத்தை பழி வாங்கணும்ன்ற வெறித்தனம் இருக்கு, ஆனா நீ அதை வெளிக்காட்டல, உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், முடிஞ்சா கொலை பண்ணு அப்படின்னும் போது அவரோட பிளாஷ்பேக்லாம் நினைச்சு பாப்பாரு. அந்த குடிகார லேடிய பழி வாங்கணும்னு சொல்லிதான் போவாரு. ஆனா அந்த லேடி இறந்து போயிருவாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் மட்டும் தான் இருப்பான். ஆனா அந்த பையனும் அப்பா அம்மா இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம தனியா தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது வயசானவர் தான் அவனை கோயிலுக்குள்ள கூட்டிட்டு வந்திருப்பாரு. இப்ப ஹீரோவும் எனக்கு தெரியும் குடும்பம்ன்றது ஒருத்தவனுக்கு ரொம்ப முக்கியமானது, ஆனா அதை நான் உன்கிட்ட இருந்து பறிச்சுட்டேன், உனக்கு என் மேல கோவம் இருக்குல்ல, உன் கோவத்தை என் மூலியமா தீர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல கைய வச்சு கொலை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வயசானவரால பண்ண முடியாது. இல்ல என்னால பண்ண முடியல என்னும் போது நீ இப்படிதான் முட்டாளாவே இருப்ப அப்படின்னும் போது வயசானவரும் ஹீரோட முகத்தை அப்படியே தொட்டு பார்த்துட்டே இருக்காரு. உனக்கான நேரம் முடிஞ்சிருச்சு, உனக்கு சாவு என் கையில தானான்னு சொல்லிட்டு வயசானவரை கொலை பண்ண வரும்போது ஹீரோட கையை பிடிச்சிட்டு வயசானவர் மந்திரம் சொல்றாரு. அந்த மந்திரத்துக்கு ஹீரோவால நகர முடியாது. என்ன இருக்கும்னா அந்த வயசானவர் ஹீரோட முகத்தை தொடும் போதே முகத்துல அவரோட ரத்தம் மூலியமா மந்திர வார்த்தையை எழுதியிருப்பாரு. அதனால இப்போ அந்த சிவப்பு கான் வயசானவரோட உடம்புக்கு போக வேண்டியது. அது போற அந்த கொஞ்சம் கேப்ல ஹீரோக்கு கொஞ்சம் தெளிவு வரும். நீ என் பையன்டா, என்னை போட்டு தள்ளு அப்படின்னும் போது அவனுக்கு அப்படியே அழுகையா வரும். இல்ல நான் பண்ண மாட்டேன்னும் போது இதுதான் ஒரே வழி, அந்த மாஸ்டரை போடணும், எனக்கு கொலை பண்ண அப்படின்னும் போது அவர் கரெக்டா வயசானவரை அடிக்கிறதுக்காக வருவாரு. அந்த கேப்புக்குள்ள டக்குன்னு அந்த சிவப்பு கண்ணு வயசானவரோட நெத்தில வரும். ஹீரோ போட்டு தள்ளுவாரு. அந்த மாஸ்டர் அதோட காலி ஆயிரும். அந்த இடத்துமே அப்படியே ஒரு அமைதியா மாறிடும். இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. முகத்தை கவர் பண்ண ஒரு ஆள் பாலைவனத்துக்கு போறாரு. ஹீரோ தான் இந்த சிவப்பு கண்ணை எங்க இருந்து எடுத்தாங்களோ அந்த இடத்துல வச்சு மூடிடுறாரு. அப்படி அவர் மூடும் போது அந்த இடத்துல சங்கிலியால மாட்டிக்கிட்டு இருக்க அந்த கண்ணீர் பெண்ணும் அங்கதான் இருந்துகிட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோ விடுதலை கொடுக்கறாரு. இதோட இந்த படம் முடிக்கிறாங்க. ஸோ எப்படின்னு மக்களே, படம் ரொம்ப சூப்பரா இருந்ததுல, நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.